चैतन्य जय नित्यानंद जय 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 अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद गोविंद चैतन्य महाप्रभु की जय चैतन्य चैतन्य की जय विशाल सजराज गोस्वामी राज प्रभात की शिव प्रभात की शिल गुरुदेव की निताई गौर प्रेमानंदे हरि हरि हरे कृष्णा ओके वृंदावताजी நீங்க தான் படிக்கணும் 18 जजबी शक्यमोने प्रधान कारण படிங்க மாதாஜி என்ன ஸ்லோகம் பேஜ் நம்பர் சொல்லுங்க பாப்பா மாதாஜி 6.18 இப்பதான் சொன்னாங்க என்ன பதம் டிஸ்கஸ் பண்ணுவோம் 7:18 மாதாஜி 7:18 சரி மேம் இவங்க கலாஜ் மாதிரி படிக்கிறோம் நீங்க வீட்டுல படுக்கோங்க 6.18 எடுத்துக்கோங்க நான் அடுத்த கூப்பிடுறேன் உங்களுடைய மாதாஜி நீங்க எடுத்துட்டீங்களா படிங்க மாதாஜி நீங்க படிங்க सत्य सांख्य माने प्रधान कारण जड़ है कमुन है जगत सृजना जड़ हदे हपुन है जगत सर्जना சாங்கிய தத்துவம் பௌதிக மூலப்பொருட்களை காரணமாக ஏற்றுக்கொள்ளும் போதிலும் உலக படைப்பானது ஒருபோதும் ஜடப்பொருளிலிருந்து வருவதில்லை. கொஞ்சம் கொஞ்சம் போச்சு. சாங்கிய பிலாசபி வந்து ஜட பொருட்களை வந்து காரணமா சொல்லுது. ஓகே, ஆனா எப்படி வந்து ஒரு டெட் மேன்ல இருந்து எப்படி உலகம் கிரியேட் பண்ண போதும், உலகம் எப்படி கிரியேட் கொஞ்சம் சொல்றீங்க கொஞ்சம் இருக்கணும், உலகம் எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ரொம்ப கரெக்டான வாதம். ஓகே, அதான் புரிஞ்சுக்கணும். சாங்கிய பிலாசபி வந்து எத்தேசிக் பிலாசபி கிடையாது. இப்ப 6.19 பிருந்தாவனம் 6.19. ஓகே, கலாவதி மாதிரி நீங்களே படிங்க. निज सृष्टि शक्ति प्रभु संचारे प्रदाने निज सृष्टि शक्ति प्रभु संचारे प्रदाने ईश्वरे शक्ति धवे हयेते निर्माणे ஈஸ்வரே சக்தி பது ஹயேதா நிர்மாணே. பௌதிக மூலப்பொருட்களை பகவான் தம்முடைய சொந்த படைப்பு சக்தியினால் தூண்டுகிறார். அச்சமயத்தில் அவருடைய சக்தியினால் படைப்பு நிகழ்கிறது. மூணாவது பிரச்சனை அத்வைத அத்வைத ரூபே கோரே சக்தி சஞ்சாரணா அத்வைத ரூபே வரே சக்தி சஞ்சாரணா அதையேவ அத்வைத ஹயேனா முக்கிய காரணா அத்வைத ஹயேனா முக்கிய காரணா. அத்வைத அவர் படைப்பு சக்தியுடன் பௌதிக மூலப்பொருட்கள் சஞ்சரிக்கின்றார். எனவே அத்வைதர் படைப்பின் முக்கிய காரணம் ஆவார். அவர் முக்கியமான காரணம். ஓகே, புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. பிரதமரை நீங்க எடுத்துக்கோங்க. 21 ஹரே கிருஷ்ணா எடுத்தீங்களா? 21 अद्वैताचार्य कोटि ब्रह्मांडेर कर्ता अद्वैताचार्य कोटि ब्रह्मांडे कर्ता आर एक मूर्तिये ब्रह्मांडेर भक्ता आर एक मूर्तिये ब्रह्मांडे भक्ता ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியர் கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களை படைத்தவர். பார்போதக சாயி விஷ்ணு போன்ற தமது விரிவுகளின் மூலமாக அவர் ஒவ்வொரு பிரம்மாண்டத்தையும் பராமரிக்கின்றார். அந்த பொசிஷன் இருக்கார். அவர் இறங்கி வந்திருக்கிறார். நம்ம கலியுகத்தை இன்னொன்று புரிஞ்சு வேணும்னா, எவ்வளவு பெரிய பிரம்மாவே வந்தாலுமே அவரை வந்து இழிவுபடுத்தணும்னு சொல்லி ராமச்சந்திரன் பிளான் பண்றாரு. பிரம்மா எவ்வளவு பெரிய பொசிஷன், பிரம்மா தான் ஹரிதாஸ் தாக்கூர் வந்திருக்காரு. அவரை இழிவு பண்ணணும்னு ராமச்சந்திரகான் பிளான் பண்றாரு.
மாயாதேவியை அனுப்புறாங்க இல்லையா, அந்த ப்ராஸ்டியூட் அனுப்புறாங்க இல்லையா. ஸோ ராமச்சந்திர கான் வந்து அப்படி நினைக்கிறது சொல்றாரு இஸ் எ ஃபூல் அப்படின்றாரு. ஓகே, முட்டாள் அப்படின்றாரு. அதனால கலியுகத்தில் வந்தாங்கன்னா அந்த பொட்டன்சியெல்லாம் மைஸ்டிக் பவர்லாம் காட்ட மாட்டாங்க. அத்வைதாச்சாரியா தான் மூலமே விஷ்ணுவுக்கு. அப்ப எவ்வளவு பவர் இருக்கும் அவனுக்கு. தர்மதகாசாய விஷ்ணுடைய நாவிலிருந்து பிரம்மா கிரேட்டார். அவர் நினைச்சாலே சிருஷ்டியெல்லாம் உருவாது மகாவிஷ்ணு. இவ அவருடைய இது. அப்ப அவன் எந்த மைஸ்டிக் பொட்டன்சி காட்டவே இல்லையா நினைச்சேன் ரைட்டா. நித்யானந்த பிரபுவும் தலையில் அடிபட்டு தான் அவரு பொறுத்துக்கிட்டாங்க இல்லையா. நித்யானந்தவர் தான் எல்லாத்துக்கும் குரு, எல்லாருடைய இது சாட்சி, இதுவுமே காரணம். 22 ஸ்ரீ நாராயண முக்கியாங்க அத்வைதா अंग शब्दे अंश कोरी कहे भागवता अंके संते अंश करे कसे भागवता. ஸ்ரீ அத்வைதர் நாராயணனின் முக்கிய அங்கமாவார். ஸ்ரீமன் பாகவதம் பகவானின் அங்கத்தினை அம்சம் என்று கூறுகிறது. நாராயணன் அங்கம். நாராயணன்றது எல்லா விஷ்ணு நாராயணன் சொல்லுவாங்க. கிருஷ்ணரை நாராயணன் சொல்லுவாங்க. நாராயணன் என்னது ஹூ கிவ்ஸ் ஷெல்டர். நரனா சுப்ரீம் பர்சன், அயனா ஷெல்டர். நரனா லிவிங் ரெடியா, லிவிங் ரெடி எல்லா உயிரினங்களும். அயனா ஷெல்டர் கொடுக்குறது. சரி, இல்ல எல்லாமே தான் இருக்கு. ஹியூமன் பீயிங் மட்டும் கிடையாது, இருக்கவே சுப்ரீமா சூப்பர் ஹியூமன் பீயிங் லிவிங் நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். ரெண்டுமே ரெண்டு அர்த்தம் இருக்கலாம். ஸோ எல்லாருமே ஷெல்டர் கொடுக்குறது நாராயணம். அதனால கிருஷ்ணாவுக்கு நாராயணன் சொல்லுவாங்க, ஆதி நாராயணன் சொல்லுவாங்க, மூல நாராயணன், கிருஷ்ணா மூல நாராயணன் சொல்லுவாங்க. ஸோ அந்த நாராயணோட அங்கம். ஓகே, கிருஷ்ணாவுடைய அங்கம். ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்றாங்க, எங்க சொல்றாங்க அங்காம்சால எங்க சொல்றாங்க, ஏதே கலா வம்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் ஏதே ச அம்ச கலா வம்ச. கலாவுங்க அம்ச, இதெல்லாம் அதுவே அங்க அம்ச அப்படின்றாங்க. ஓகே, ஸோ லிம்பு பிளானரி போர்ஷன், அம்சனா பிளானரி போர்ஷன், அங்க கலா அம்ச. ஓகே, அது மாதிரி வருது. ஏதே ச அம்ச கலா வம்ச. அம்சம் அங்க என்ன பிளானரி போர்ஷன் அதே மாதிரி. ஓகே, ஸோ பார்த்து போலாம். 23 நாராயணஸ்தம் பரிஹாசினி. நாராயணஸ்தம் நஹி சர்வதேஹினாம். நாராயணஸ்தவம் நாஹி சர்வதேஹினாம். கொஞ்சம் கட்டி படிச்சா மாதிரி. அதிசாக்கில லோக சாட்சி. சாட்சி நாராயணோ அங்கம் நரபோ ஜலாயனாத். நாராயணோ அங்கம் நரபோ ஜலாயனாத். सत्यं सत्यां नात्वैव माया सच्चापि सत्यं न तवैव माया. सच्चायि सत्यं न तैव माया. படிங்க மாதாஜி, டிரான்ஸ்லேட் படிங்க. தேவர்களின் தேவரே, எல்லா படைப்புகளையும் காண்பவர் நீங்களே, ஒவ்வொருவரின் பிரியமான உயிரும் நீங்களே. இதனால் நீங்கள் என் தந்தையான நாராயணர் தானே. நரத்திலிருந்து தோன்றிய நீரை தமது இருப்பிடமாக கொண்டவர் நாராயணர் எனப்படுகின்றார். அந்த நாராயணர் உங்களது அங்கமே. உங்களுடைய எல்லா அங்கங்களும் தெய்வீகமானவை. அவர்கள் யாவரும் பூரணமானவர்கள், மாயையின் படைப்புகள் அல்லர். பொருளுரை. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமன் பாகவதத்தில் இருந்து 10.14.14 வருவதாகும். அதனால கிருஷ்ணன் தான் மூலம். ஓகே, விஸ்வ தத்துவம் எல்லாம் மாயா தத்துவம் கிடையாது. ஓகே, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ கிருஷ்ணன் வந்து மூல நாராயணன் சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. இப்போ ஈஸ்வரி மாதாஜி 24. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 24 ஈஸ்வரே ராங்காம்சா சிதானந்தமயா.
माया संबंध नहीं ये श्लोके काया संबंध नहीं ये श्लोके काया. ஹரே கிருஷ்ணா. பகவானின் அங்கங்கள் அம்சங்கள் என அனைத்தும் ஆன்மீகமானவை என்று இந்த ஸ்லோகம் குறிப்பிடுகிறது. அவர்களுக்கும் ஜட சக்திக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓகே, ஜடத்துக்கும் அவனுடைய இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம வந்து ஜடத்தை கட்டுன்னு இருக்கோம், அந்த மாதிரி நாராயணன் கிடையாது. ஓகே, அடுத்தது படிக்கலாம். 25. அம்சனா அன்சனா குஹியா கேனே கஹதார அங்கா अंश होते अंग अंग जाते हया अंतरंगा அம்சம் என்று சொல்லப்படாமல் அங்கம் என்று சொல்லப்படுவது ஏன்? அங்கம் என்பது அதிகமான நெருக்கத்தை வெளிப்படுத்துவதே இதற்கு காரணமாகும். Great intimacy, limbna. Okay, planning portion அது அதுக்கு அடுத்தது அம்சா. லிம்ப் நாட் பார்ட். ஓகே, லிம்ப்னா அதோட நெருக்கமான. ஓகே, அம்சாங்கிறது அது அதுக்கு அடுத்தது. ஏதே அம்சா கலா பும்சா. கரெக்டா? கலா வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் வரும்ல, அதுக்கு அடுத்த பும்சா அம்சா. ஸோ அங்கே வந்து நெருக்கமானது அம்சத்தோட பார்ட். அடுத்தது மகாவிஷ்ணுரா அம்சாத்வைதா குணதாமா. ஈஸ்வரே அபேத தேனி தேயி அத்வைத பூர்ணநாமா. ஈஸ்வரே அபேத தேயி அத்வைத பூர்ணநாமா. நற்குணங்களில் இருக்கிறமாய ஸ்ரீ அத்வைதர் மகாவிஷ்ணுவின் முக்கிய அங்கம் ஆவார். அவர் பகவானுடன் எல்லா விதத்திலும் வேறுபாடு அற்றவராக இருப்பதால் அவருடைய முழு பெயர் அத்வைதர். அத்வைதம்னா வித்தியாசம் கிடையாது. துவைதம்னா ரெண்டு வித்தியாசம். ஓகே, பகவான் பக்தன் துவைதம். அத்வைதம்னா வித்தியாசம் இல்லை, நானே பகவான். இதுல அத்வைதாங்கிறது அத்வைதாவுக்கு விஷ்ணு வித்தியாசம் கிடையாது, அதனால அத்வைதாச்சாரியா. அது கரெக்ட். இவங்க மாயாவதில் என்ன சொல்லுவாங்கன்னா அத்வைத கிளாஸுக்குன்னா நம்மளும் பகவான் ஒண்ணுமாங்க, அது அத்வைத கிளாஸ், அது தப்பு. ஓகே, இந்த அத்வைதம் என்னது? விஷ்ணுவே அத்வைதம் வந்திருக்காரு. ஓகேவா? நம்மளுடைய பிளாசபி என்ன? அசிந்தியா பேதா அபேத பிளாசபி. ஆனா மத்வாச்சாரிய ராமாச்சாரிய சொல்லு அத்வைதம் விஸ்வசாத்வைதம் பிளாஸ் சொல்லுவாங்க. ஓகே, இது நிறைய பிளாசபி இருக்கு. அதனால எல்லாம் கிளாஸ் வரவங்க எல்லாம் ஒரே இதோட வர மாட்டாங்க, எல்லாம் ஒண்ணு பாதி பாதி கத்திருப்பாங்க. அவங்கள பொறுத்தவரை பிரம்ம சுக்கம் சொல்லி ஒருத்தர் சொன்னார் கிளாஸ்ல. பிரம்ம சுக்கம்னா பகவானை மெரிச் பண்ணுது. இது வந்து நம்ம வைஷ்ணவ வந்து எப்பயுமே விரும்ப மாட்டாங்க. இதுதான் அத்வைத பிலாசபியோட இது. ஓகே, ஒன்னாவது தான் அவங்களுடைய குறிக்கோள். தேங்க்யூ ஸ்ரீ மாதாஜி. ஆசிரி ஐயா, தேங்க்யூ. पूर्वे जय चे कैलास सर्वा विश्वेश सृजना. पूर्वे जय चे कैलास सर्वा विश्वेश सृजना. अवतारी कोइला एबे भक्ति प्रवर्तना. अवतारी कोइला एबे भक्ति प्रवर्तना. As he had formerly created all the universes, now he descended to introduce the path of bhakti. எல்லாரையும் நிறைய இடத்துல வருவார். ஓகே, ஏன்னா அவர் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய இதில் இருக்கார் இல்லையா, பொறுப்பில் இருக்கார் இல்லையா மகாவிஷ்ணு. அந்த மாதிரி இப்போ பண்ணிட்டார், பக்தியை பரப்புறதுக்காக வந்திருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி பக்தி ரிலேட்டட் செயல்கள் செய்யறதுதான் பகவானுக்கும் பகவான் பக்தர்களுக்கு பிடிக்கும். அதனால அதெல்லாம் டியூட்டி யூனிவர்ஸ் கிரியேட் பண்ண. இது வந்து அவருடைய பர்சனல் விருப்பம். 28 ஜீவனிஸ்தானிலா கிருஷ்ண பக்தி கோரிதானா. गीत भागवते कोइला भक्तिर व्याख्याना. गीत भागवते कोइला भक्तिर व्याख्याना. He delivered all living beings by offering the gift of Krishna Bhakti. He explained the Bhagavad Gita and Srimad Bhagavatam in the light of devotional service. So அதனால எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி கொடுக்கிறார். எப்படி பாகவத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு? பக்தி சேவை மையமா வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாரு. பர்பட் பை ஸ்ரீல பிரபாத், ஜெய் ஸ்ரீல பிரபாத்.
Although Sri Advaita Prabhu is an incarnation of Vishnu, for the welfare of the conditioned soul, he manifested himself as a servitor of the Supreme Personality of Godhead. And throughout all his activities, he showed himself to be an eternal servitor. Lord Chaitanya and Lord Nityananda also manifested the same principle, although they also belong to the category of Vishnu. If Lord Chaitanya, Lord Nityananda and Advaita Prabhu had exhibited their all-powerful Vishnu potency within this material world, the people would have been greater impersonalists, monists and self-worshippers than they had already become under the spell of this age. So அதனால இந்த மாதிரி அவங்க விஷ்ணுவோட இந்த சக்தியை கட்டிட்டாங்கன்னா மக்கள் என்ன இருப்பாங்களாம்? சூன்யவாதி நிர்விசேஷவாதியா மாறி இருப்பாங்களாம். இப்ப இருக்கிறத மோசமா இருப்பாங்க பாருங்க. அதனாலதான் அந்த மாதிரி வராம சர்வீட்டர்ஷிப்லயே வராது அவருக்கு, அந்த சேவை மனப்பான்மையே வந்துடுறாரு. என்னாச்சு கலாவதி மாதா வீடியோ போட்டிருக்காங்க. கலாவதி மாதாஜி தான், இந்திராணி மாதா, ஈஸ்வரி மாதாஜி வந்து அவர் வீடியோ போடலையா? சரி முடிஞ்சா போடுங்க, நெட்வொர்க் பிரச்சனை போட வேண்டாம். ஓகே, வசதியா இருந்தா போடுங்க. தெரியல சிக்கல சரி ஓகே ஓகே மாதாஜி. சொல்லு அடுத்தபடி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வெள்ளப்பேட்டை பிரபு செல்ல சார்ஜ் போடு. சரி பரவாயில்ல கேட்டே இருங்க. தேங்க்யூ. Therefore, the personality of Godhead and his different incarnation and forms play the part of the devotees to instruct the conditioned souls how to approach and the transcendental stage of devotional service. Advaita Acharya expressly intended to teach the conditioned souls about this devotional service. The word Acharya means teacher. This special function of such a teacher is to make people Krishna conscious. A bona fide teacher following the footsteps of Advaita Acharya has no other business than to spread the principles of Krishna consciousness all over. So அதனால எந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரம் என்ன பண்ணுமா, இந்த மாதிரி அத்வைத ஆச்சாரியுடைய வழிமுறையில வந்து என்ன பண்ணுமா, கிருஷ்ண மொத்தம் பிரீச் பண்ணுவோம், வேற எந்த வேலையும் நமக்கு கிடையாது. ஓகே, ஹமாராஜ்ஞா குரு ஹையா தாரையே தேசம். The real qualification of an acharya is that he presents himself as a servant of the Supreme. இதான் உண்மையான குவாலிஃபிகேஷன். நான் பகவானுடைய சேவர். இப்போ வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுவாமி சொல்லும்போது ஒரு டிசேபிள் ஒரு நோடு என்ன சொல்வாரு, தாசாஸ்மி தாசாஸ்மி, நான் அவங்களுக்கு தாசன் இந்த மாதிரி சொல்லுவார். ஓகே, இந்த மாதிரி அவர் சொல்லுவார் எப்பயுமே. இந்த நாடகம் பார்த்தீங்கன்னா அபேக்ஷன் நாடகம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அபேக்ஷன் நாடகம் வந்து இது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த 48 53 பாட்டு நினைக்கிறேன். மொத்தம் எத்தனை பாட்டு? 48 பாட்டா? 52 பாட்டு. நல்லா அருமையாக இருக்கும். எல்லா பாட்டும் தீர்த்து கூட பார்க்கலாம். ஏற்கனவே வீடியோ லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். சார் இதில் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிருஷ்ணா எப்படி இருப்பாங்க அதெல்லாம் காட்டுவாங்க. பக்தி வினோத் தாக்கூர் எப்படி இருப்பாங்க, அப்புறம் அந்த காலத்துல இதெல்லாம் எப்படி இருந்தாங்க, பிரிட்டிஷ்காரத்துல எப்படி இருந்தது, பிரபுபாதர் எப்படி ப்ராக்டிஸ், எல்லாமே அதில் காட்டுவாங்க. அதுதான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அடுத்தது இப்போ Such a bona fide acharya can never support the demonic activities of atheistic men who present themselves as God. It is the main business of an acharya to define such imposters posing as God before the innocent public. ஸோ இன்னொரு பிஸ்னஸ் என்ன அவங்களுக்கு, ஆச்சாரியோட இன்னொரு கடமை என்னன்னா, இந்த மாதிரி ஏமாத்துறாங்கல்ல மக்களை, நான் தான் கடவுள்னு சொல்லி ஏமாத்துறேன், அவங்கள வந்து எதிர்க்கிறதும் அவங்க கடமை. அதனால பக்தி வினோத் தாக்கூர் பண்ணது கரெக்ட். ஒரு யோகி தானே கடவுள்னு சொன்னாலே அது எதிர்த்தார் பக்தி வினோத் தாக்கூர். இதெல்லாம் வந்து அவங்களுடைய கடமைகள். ஓகே, அடுத்து 29 காசியப்படி என்ன 23 அதுக்கு அடுத்து भक्ति उपदेशा विनुताना नाहि कार्या भक्ति उपदेशा विनुतार्या नाहि कार्या अतएव नाम हुइलाद्वैताचार्या Since he has no other occupation than to teach devotional service, his name is Advaita Acharya. Acharya. படிக்கலாமா? वैष्णवेदा गुरुदेवो जगतेरार्या दुई नामा मिलने हुइलाद्वैताचार्या
he is a spiritual master of all devotees and is the most revered personality in the world. By the combination of these two names, his name is Advaita Acharya. எல்லா பக்தர்களுக்கும் ஆன்மீக குரு. ஓகே, அண்ட் எல்லாருமே பயபக்தியோடு வழிபடக்கூடியவர். அதனால அவர் பேர் அத்வைத ஆச்சாரியா. Sri Advaita Acharya is the prime spiritual master of the Vaishnavas and he is worshipable by all Vaishnavas. Vaishnavas must follow in the footsteps of Advaita Acharya, for by so doing one can actually engage in devotional service of the Lord. மாதாஜி, ஈஸ்வரி மாதாஜி, உங்களுக்கு நான் இருக்கா நம்ம அத்வைத ஆச்சாரிய பிளேஸ் போனது? கரெக்ட். சாந்திபூர் போனோம் இல்லையா? எவ்வளவு அருமையான பிளேஸ், யோசிச்சு பாருங்க. அதுதான் அத்வைத ஆச்சாரியோட அந்த இடம். ஓகே, அது பிறந்த இடம், பிறந்த ஊர் எல்லாம் அதான். அந்த இடத்துல தான் அவர் வந்து மீட் பண்ணுவாங்க, சைத்தன்ய மகாபிரபு எல்லாம் மீட் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான பிளேஸ் அது. அதுவும் அந்த டயத்துல போன சாந்திபூருக்கு அந்த ஃபெஸ்டிவல் போனோம் பார்த்தீங்களா? அது ரொம்ப முக்கியமான, கரெக்டாக கிருஷ்ணா அரேஞ்ச் பண்ணாரு. இனிஷியேஷன் முடிஞ்சு நம்ம அங்கே போய் எல்லாம் இது பண்ணோம், அத்வைத ஆச்சாரியோட பிளஸிங்ஸ் வாங்கிட்டோம். பாருங்க, எல்லாருடைய வைஷ்ணவனுக்கும் ஆன்மீக குரு வந்து அத்வைத ஆச்சாரி. சரி, கூட்டம் இருக்கும், எல்லாம் கூட்டம் இருக்காது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபெஸ்டிவல், நல்ல பிரசாரம், சூப்பரா இருந்துச்சு. பிரசாரமும் ரொம்ப சிம்பிளா இருந்து நல்லா இருந்துச்சு பிரசாரம். அதை பாத்தீங்கன்னா அத்வைத ஆச்சாரிய நிறைய ஆஃபர் பண்ணி அதை கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க பக்தர்கள். அதெல்லாம் கூட நம்ம ஏத்துக்கிட்டோம். அத்வைதாச்சாரியா, மத்வாச்சாரி எல்லாமே அங்க நிறைய இதெல்லாம் ஆச்சாரியெல்லாம் கூட வச்சிருந்தாங்க. அவங்க கோயில்லாம் வச்சிருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தோம் போய். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், அந்த மாதிரி போயிருக்கும் போது அந்த இடத்துல சாந்திபூர்லாம் போய் பார்க்கணும். முக்கியமான பிளேஸ் இதெல்லாம். ஓகே, சாதனை படிக்கலாம். கமல நயனீரா தேஹோ தேஹோ ஜாதே அங்காம்சா जाते अंगांश कमलाक्ष करिधरे नामे अवदंश कमलाक्ष करिधरे नामे अवदंश. Since he is a lip or a part of the lotus side Supreme Lord, he is also bears name Kamalaksha. Bears a name Kamalaksha. Limb or part of lotus side Supreme Lord. ஓகே, தாமரைக்கங்களுடைய அந்த பாவனுடைய இது பகுதினால அவர் என்ன பண்ண கமலாக்ஷன் பேர் வச்சுருக்காங்க. கமலா லோட்டஸ் இல்லையா? ஈஸ்வர ஈஸ்வராஜாலுப்யபாயா பரிஷதா கணா சதுர்புஜா பிதா வியாஸ்வாசா ஜெய் ஜெய் நாராயணா. His associates have the same bodily features as the Lord. They all have the forearm and dressed in the yellow garments like Narayana. அதான் விஷ்ணு போயிட்டோம்னா அங்க எல்லாருமே 4 கை இருக்கும். யாரு விஷ்ணு, யாரு வந்து சேவர்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அந்த மாதிரி எல்லாருடைய உடலும் அப்படிதான் இருக்கும். இப்போ ஜாமிலா கதையில கூட பாத்தீங்கன்னா ஜாமிலாவுடைய அந்த பாஷ்யம்ல கூட கிருஷ்ணனுடைய எல்லா தூதர்களும் 4 கை வச்சிருப்பாங்க. விஷ்ணு தூதர்களும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, பிரகாசமா இருப்பாங்க, இந்த ப்ளூ கலர்ல. அதான் அந்த பிரபுபாதர் புக்ல பாத்தீங்கன்னா பாகவதத்துலயும் சரி, கிருஷ்ணா புக்கு, பகவத்கீதை எல்லாத்தையும் பிக்சர் போட்டிருக்காங்கல்ல. அந்த பிக்சர்லாம் ரொம்ப கரெக்டான பிக்சர். ஏன்னா பிரபுபாதர் வந்து எப்படின்னு சொல்லுவார் டிவோட்டிஸ்க்கு, எல்லா டிவோட்டிஸ்க்கும் வேலை கொடுத்து நிறைய சர்வீஸ் கொடுத்தே இருப்பார். எல்லா மாதாஜி பிரபுஜி யாரெல்லாம் வரைய முடியுமா அவங்க வரைய நல்லா வரைய சொல்லிட்டு அவங்க மெவர் டிசிஷன் கொடுப்பாரு. அவங்க வந்தவொடனே பார்ப்பாரு, கரெக்டா வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணுவார். அதனால பிரபுபாதர் வந்து அதெல்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்படிதான் ஆன்மீகம் வரணும், அப்படிதான் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க டிவோட்டிஸ்லாம். அதனால அந்த பிக்சர்லாம் சாதாரண பிக்சர் கிடையாது. பிரபுபாதர் சொன்னார், கிருஷ்ணா புக்கில் பிக்சரை பார்த்தாலே போதும், அவன் வந்து கோலவந்தான் போயிடும் அப்படின்ட்டு. கிருஷ்ணா புக்கில் இருக்கிற பிக்சரை பார்த்தாலே போதும். ஆனால் தத்துரூபம் அப்படி பிரபுபாதர் என்ன நினைக்கிறாரோ அவங்க வரைவாங்க. அவர் அதுவே ஒத்துக்க மாட்டார், இப்படி வர அப்படி வர மாற்றுவார். அதை அவர் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகிடுவார். அப்புறம் அந்த பிக்சர் தான் அப்ரூவ் பண்ணுவார் இந்த மாதிரி. ஓகே, அதனால பிக்சரும் வந்து நார்மலான பிக்சர்ஸ்லாம் கிடையாது, இதுதான் அப்ரூவ்டு பிக்சர்ஸ். இது எத்தனை சொல்ல படிக்கணும்? 33 தானே? 33. அத்வைதாச்சாரியா ஈஸ்வரேரா அம்சவர்யா தாரதத்மநாம குணா சகலி ஆச்சாரியா. Sri Advaita Acharya is the principal limb of the Supreme Lord. His true names, attributes are all wonderful. So அவருடைய குணங்களையும் ரொம்ப அரிதானது. ஓகே, இதெல்லாம் அவருடைய ஜீவாத்மாவுக்கு ஈஸியா புரியாது. ஓகே, ஹரிகிருஷ்ணா சத்யானந்த பிரபு
हरे कृष्ण प्रभु नमस्कार प्रभु ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே. இப்போ வந்து நாங்க 6.34 படிக்கிறோம். 34. பிருந்தாமதாஜி எடுத்துட்டீங்களா? हरे कृष्ण ஓகே நான் படிக்கிறேன். ஜஹாரா துளசி ஜாலே ஜஹாரா குங்கரே जगारा तुलसी काले जगारा पुकारे पुकारे स्वगण सहित चैतन्य अवतारे सगना सगना स्वगण सहित सगना सहित चैतन्य अवतारे முதல்ல இல்ல குகாரே போட்டுருக்கா குங்காரே போட்டுருக்கா தமிழ் புக்ல कुकारे கரெக்ட். அந்த என்ன வந்து சவுண்ட் கிடையாது. ஓகே குக்காரே தான் கரெக்ட். ஓகே படிங்க மாதாஜி தமிழ்ல படிங்க டிரான்ஸ்லேஷன். அவர் துளசி இலையையும் கங்கை நீரையும் கொண்டு கிருஷ்ணரை வழிபட்டார். உரத்த குரலில் அவரை அழைத்தார். அதனால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இப்பூமியில் தமது தனிப்பட்ட சகாக்கள் சூழ அவதரித்தார். அத்வைதாச்சார பிரபு கால் பண்ணதுனாலதான் சைத்தன்ய மகாபிரபு. அது ஒரு முக்கியமான காரணம். ஓகே நிறைய காரணங்கள் இருக்கு. இது ஒரு முக்கியமான காரணமா சொல்லப்படுது சைத்தன்ய சித்தாந்தத்திலையும். 35 जारा द्वारा कोयला प्रभु कीर्तन प्रचारा जारा द्वारा कोयला प्रभु कीर्तन प्रचारा जारा द्वारा कोयला प्रभु जगत निस्तारा जारा द्वारा कोयला प्रभु जगत निस्तारा அவர் அத்வைத ஆச்சாரியர் மூலமாகவே சைத்தன்ய மகாபிரபு சங்கீர்த்தன இயக்கத்தை பரப்பினார். அதன் மூலமாகவே உலகத்தை விடுவித்தார். மூலம் காரணம். ஓகே மகாவிஷ்ணு எப்படி இந்த படைப்புகள் எல்லாம் காரணமானது எல்லா உயிரினங்களுக்கும் நம்ம இந்த பிரம்மா மூலமா இந்த உயிரினங்கள்லாம் எப்படியாவது படைக்கப்பட்டு திருப்பி வரோம் இல்லையா இவ்வளவு கஷ்டம். அதே மாதிரி மகாவிஷ்ணு அதே மாதிரி வேலையை அத்வைதாச்சாரியர் என்ன பண்றாருங்க பக்திக்கு காரணமா இங்க இருக்கிறார். சங்கீதம் காரணமா இருக்கிறார். ஓகே இப்ப 36 आचार्य गोसाय आचार्य गोसा आचार्य गोसाय गोसायरा आचार्य गोसायरा गुण महिमा अपारा आचार्य गोसायरा गुण अपारा महिमा अपारा जीवा गीता गोताया पाई बेका तारा बारा जीव गीता गोताराया तारा इपोका तारा पारा तारा पारा அத்வைத ஆச்சாரியரின் மகிமைகளும் குணங்களும் எல்லையற்றவை. அற்பமான உயிர்வாழிகளால் அவற்றை எவ்வாறு அளக்க இயலும்? நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஓகே அதான் புரிஞ்சுக்கணும். ஓகே தேங்க்யூ மாதாஜி. கலர் மாதாஜி 37 आचार्य गोसाई चैतन्येरा मुख्यांगा आचार्य गोस्वामी चैतन्येरा मुख्यांगा आरायकांग धरा प्रभु नित्यानंदा अंगधारा प्रभु नित्यानंदा श्री अद्वैत आचार्य श्री चैतन्य महाप्रभुविन मुख्य अंगमावार. மகாபிரபுவின் மற்றொரு அங்கம் நித்யானந்த பிரபு ஆவார். இன்னொரு அங்கம் நித்யானந்த பிரபு. வேற 2 பேர். 38 பிரபுரா உபாங்கா சிவாசாதி பக்தகனா உபாங்கா ஸ்ரீவாசாதி பக்தகனா हस्तमुख नेत्रांगा चक्रादि अस्त्र समा முக நேத்திர அங்க சக்கராஸ்திர சமா. ஸ்ரீவாசவின் தலைமையிலான பக்தர்கள் அவரது உப அங்கங்கள் ஆவார். அவர்கள் அவரது திருமுகம் கண்கள் சக்கரம் மற்றும் இதர அஸ்திரங்களை போன்றவர்கள். ஸ்மால் லிம்ஸ். ஓகே இதர அங்கங்கள் கைகள் கால் கண்கள் டிஸ்க் இதெல்லாம் வந்து அவங்கள எல்லாமே வந்துருவாங்க. ஓகே டிஸ்க் இவங்க எல்லாமே உயிர் எல்லாருக்குமே அவங்க வந்து இந்த கான்சியஸ்னஸ் அவங்க எல்லாம் பறக்கிறாங்க. ஓகே அவதரிக்கிறாங்க பறக்கிறாங்க அவதரிக்கிறாங்க. ஓகே இந்த 30 படிக்க மாட்டாஜி. ஏஷோபாலோயா சைத்தன்யா பிரபுர விஹாரா சபாலாயா சைதன்ய பிரபுர விஹாரா ஏஷோபாலோயா கோரேனா வாஞ்சித பிரச்சாரா
சபலாய ஹரேனா வாஞ்சித பிரச்சாரா. இவர்கள் அனைவருடன் இணைந்து சைதன்ய மகாபிரபு தனது லீலைகளை புரிந்தார். இவர்களுடன் இணைந்தே அவர் தமது இயக்கத்தினை பிரச்சாரம் செய்தார். சேர்ந்து என்ன பண்றார்? பிரச்சாரம் பண்றார். ஓகே, சரி, கலாச்சாரம் இன்னொன்று படிச்சுங்க. மாதா லாஸ்ட் நம்ம படிச்சுங்க. மாதவேந்திரா பூரி ராயிகோ சிஷ்யா ஏ ஞானே. மாதவேந்திரா புரி விஜே விஷ்யா ஏ ஞானே. ஞானி தான் போட்டுக்கங்க. ஆமா பிரபு, ஞானி ஏ ஞானி. ஓகே, ஞானே. ஆச்சாரிய கோசாரிய பிரபு குரு கோரிமானே. ஆச்சாரிய கோசாமி நேரா பிரபு குரு கரிமானே. அவர் அத்வைத ஆச்சாரியார் ஸ்ரீ மாதவேந்திர புரியின் சீடர் என்பதை எண்ணி சைதன்ய மகாபிரபு அவரை தமது ஆன்மீக குருவாக மதித்து அவருக்கு கீழ்ப்படிந்தார். மத்வாச்சாரியரிடமிருந்து வரும் சீட பரம்பரையின் ஆச்சாரியர்களில் ஒருவர் ஸ்ரீ மாதவேந்திரபுரி. மாதவேந்திரபுரி 2 முக்கிய சீடர்களை கொண்டிருந்தார், ஈஸ்வரபுரி, ஸ்ரீ அத்வைத பிரபு. எனவே கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயமானது மத்வாச்சாரியரிடமிருந்து வரக்கூடிய சீட தொடராகும். இந்த உண்மை கௌரவ் தனோதேச தீபிகா என்னும் பிரேமேய ரத்னாவளி என அறியப்படும் அங்கீகரிக்கப்பட்ட நூல்களிலும் கோபாலகுரு கோசாமியினாலும் ஏற்கப்பட்டுள்ளது. கௌடிய வைஷ்ணவர்களின் சீடர் தொடரை பற்றி கௌரவ தேச தீபிகா பின்வருமாறு தெளிவாக கூறுகிறது. பிரம்மதேவர் ஆன்மீக வானில் உள்ள பகவான் விஷ்ணுவின் நேரடி சீடர் ஆவார். அவருடைய சீடர் நாரதர். நாரதரின் சீடர் வியாசர். வியாசரின் சீடர்கள் சுகதேவ கோசாமியும் மத்வாச்சாரியரும். மத்வாச்சாரியின் சீடர் பத்மநாப ஆச்சாரியர். பத்மநாப ஆச்சாரியரின் சீடர் நரஹரி. நரஹரியின் சீடர் மாதவர். மாதவரின் நேரடி சீடர் அசோக்கியர். அசோக்கியரின் சீடர் ஜெயதீர்த்தர். ஜெயதீர்த்தரின் சீடர் ஞான சிந்து. அவரது சீடர் மகாநிதி. மகாநிதியின் சீடர் வித்யாநிதி. வித்யாநிதியின் சீடர் ராஜேந்திரர். ராஜேந்திரரின் சீடர் ஜெயதர்மர். ஜெயதர்மரின் சீடர் புருஷோத்தமர். புருஷோத்தமரின் சீடரான வியாச தீர்த்தரின் சீடர் ஸ்ரீமான் லட்சுமிபதி. லட்சுமிமதியின் சீடர் மாதவேந்திர புரியாவார். இது வந்து நம்ம பகவத்கீதை இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சவரை போட்டிருப்பாங்க 34வது பாடத்துல. கரெக்ட், இது எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டீட்டெயிலா இருக்கு. தேங்க்யூ மாதாஜி. இப்போ ஈஸ்வரி மாதாஜி ரெடியா நீங்க? ஓகே. லௌகிகா லீலாதே தர்ம மரியாதா ரக்ஷணா. லௌகிக லீலாதே தர்ம மர்யாதா ரசனா. ஸ்துதே பக்தே கரேன தாரா சரண பந்தனா. ஸ்துதி பக்தே கரணே தாரா சரண வந்தனா. ஹரே கிருஷ்ணா. தர்மத்தின் முறையான நடத்தையை தக்க வைக்கும் பொறுப்பு சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியரின் தாமரை திருவடிகளில் மரியாதை மிக்க பிரார்த்தனையாலும் பக்தியினாலும் விழுந்து வணங்குகிறார். So to remain the proper to maintain the proper etiquette for the prince of religion, Lord Chaitanya. அதனால சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு? அத்வைதாச்சாரிய பிரபுவோடைய காலில் வந்து கும்பிடுறாரு, அப்படி நினைக்கிறார், வணங்குறாரு. ஓகே, அது எட்டிகேட். ஓகே, இது வந்து அது பிடிக்காது. ஓகே, அத்வைதாச்சாரியர் என்ன சொல்லுவாரு? நான் உங்களுடைய சேவைன்னு சொல்லுவாரு. ஓகே, ஆனா அது கேட்காது. கரெக்ட். ஆனா சைத்தன்ய மகாபிரபு நினைக்கிறாரு, இவர் தன்னுடைய குருன்னு நினைக்கிறார். ஏன்னா மாதவேந்திரபுரியுடைய சீடன் இல்லையா? மாதவேந்திரபுரி இன்னொரு சீடன் யாரு? வந்து அத்வைதாச்சாரி. இன்னொருத்தர் ஈஸ்வரபுரி. ஈஸ்வரபுரி ஈஸ்வரன் யாரு? சைத்தன்ய மகாபிரபு. அதனால அவர் வந்து தன்னுடைய குருமாரனுடைய காட்பதர். அதனால இவர் என்னுடைய குருமாராஜ் அப்படிங்கிற சைத்தன்ய மகாபிரபுடைய வழக்கம். ஆனா அத்வைதாச்சாரியர் பிடிக்காது. அத்வைதாச்சாரி எப்படி நினைக்கிறாருன்னா, என்னைய அடிச்சு திருத்தணும் சைத்தன்ய மகாபிரபு அப்படி நினைக்கிறார். அதனால அத்வைதாச்சாரியோட வேஷம் எல்லாம் போடுவார், மாயாவதி மாதிரி. பயங்கர போகும் சைத்தன்ய மகாபிரபு அடிச்சிருவார். அப்பா இன்னைக்கு தான் திருப்தி, தேங்க்யூ சொல்லி பிரிப்பார். சைத்தன்ய மகாபிரபு தான் அடிப்பார். அது நித்யானந்த பிரபு வந்து அது வேற. சிவசேனா திருவாரூர்ல அவர் வேற. சேனா பேர் மறந்து போச்சு. அந்த பக்தர் அவர். ஓகே, எந்த ஸ்லோகம் படிக்கிறேன் இப்ப நம்ம? 42. ஓகே,
चैतन्य गोसाई के आचार्य करे प्रभु ज्ञान चैतन्य गोसाई के आचार्य करे प्रभु ज्ञान अपना के कोरे न धरा दासाभिमान अपने के करे तारा दासाभिमान அத்வைத ஆச்சாரியர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை தமது எஜமானராக கருதுகிறார். அவர் தம்மை எப்போதும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் சேவனாக நினைக்கிறார். ஹரே கிருஷ்ணா. பூத கோசாமியின் பக்தி ரசம்ருவ சிந்துவில் பக்தி தொண்டின் தன்னிகரற்ற தன்மை பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. பிரக்மானந்தோ பவேத் யஸ்ஸ சே பராக்தா குணிக்தா நைதி பக்தி சுகம் போதே பரமானு துலாம் அபி. அருவபிரமனை உணர்வதால் அடையப்படும் பிரமானந்தம் என்னும் தெய்வீக ஆனந்தத்தினை கோடி மடங்கு அதிகரித்தால் கூட அந்த ஆனந்தம் தூய பக்தி தொண்டு எனப்படும். ஆனந்த கடலின் அணு அளவு பக்தியுடன் கூட ஒப்பிட இயலாதாகும். பக்தி ரசாமிருது சிந்து அது போலவே பாவார்த்த தீபிகா கூறுகிறது. விகார்ந்தோ மகாமுதக குர்வந்தி குருதினி கேசித் சதுர்வர்க்கம் திரணோயகம். இது முதல் ஸ்லோகம் பாருங்களேன். அது வந்து மல்டி பில்லியன் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணக்கூட பிரம்ம சுகத்துல பிரம்ம அந்த அருவத்துல இணைய ஒன்றிணையனுடைய சுகத்தை பில்லியன் டைம்ஸ் கோடிக்கணக்கான டைம் மல்டிப்ளை பண்ணா கூட அது ஒரு துள தூசி பக்தியில கிடைக்கிற மகிழ்ச்சியில ஒரு துள தூசி கூட ஈக்குவல் ஆகாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அடுத்தது படிக்கிறாங்க. படிக்க மாட்டாஜி ஃபார் தோஸ். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் தெய்வீக விஷயங்களில் இன்பம் அடைவோருக்கு தருணத்தில் நாட்பொருட்களை அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியவற்றினால் அடையப்படும் இன்பம் அனைத்தையும் சேர்ந்தாலோட அந்த இன்பம் பகவானின் தெய்வீக செயல்களை செவியுறுவதால் பெறப்படும் இன்பத்தின் புள்ளிற்கு கூட இணையாக முடியாது. கிருஷ்ணருடைய தாமரை திருவடியின் தெய்வீக தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் எல்லா பௌதிக இன்பத்திலிருந்தும் விடுபட்டு இருப்பதால் அதுவாத ஒருமைப்பு விஷயங்களின் மீது அவர்களுக்கு கவர்ச்சி இல்லை. பத்ம புராணத்தில் கார்த்திகை மாதத்தின் பெருமைகளின் தொடர்பில் பக்தர்கள் பின்வருமாறு பிரார்த்தனை செய்வதாக கூறப்பட்டுள்ளது. இது வந்து நம்ம தாமோதராசம் படிப்போம் இல்லையா? இது தாமோதர மாசம் எப்ப வரும் தெரியுமா? இது எப்ப ஸ்டார்ட் ஆகுது? காலவரை உங்களுக்கு தெரியுமா? டிசம்பர்ல இல்ல டிசம்பர் கிடையாது மாதாஜி, சீக்கிரம் வந்துடும். நவம்பர் லாஸ்ட்ல ஆரம்பிக்கும் பிரபு. ஆமா டேட் சொல்லிட்டாங்களா? கல்லூரி மாதாஜி இல்ல வீட்டுல இருக்கீங்க? தாமோதரார்த்தி அக்டோபர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அக்டோபர். அதான் என்ன டேட் தெரியுமா உங்களுக்கு? டேட் வந்து பார்த்து சொல்லுங்க. அப்புறமா டேட் கன்ஃபார்ம் டேட் காலண்டர் இருக்கு பார்த்து சொல்லி சரி அப்புறமா கன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ மாதாஜி. படிங்க மாதாஜி. ஈஸ்வரி மாதாஜி இது வந்து நம்ம இந்த ஸ்லோகம் நான் இருக்குல்ல உங்களுக்கு தாமோதராசம் தேவ மோசம் ந மோசாவதி தேவ மோக்ஷம் ந மோக்ஷவதிம் நான் உங்களுக்கு ராகம் அப்ப படிப்போம் ராகம். அந்த ஸ்லோகம் தான் இது. தாமோதர மந்திரம் படிக்க வேண்டிய ஸ்லோகம் அது. வர்ணேகம் கோபால பாலம் சகமே ஒரே நிமிஷம் சொல்றாங்க மாதாஜி. அதுதான் மாதாஜி காவல் மாதாஜி இல்ல பிரபு ஸ்லோகம் தான் படிச்சோம். சரி சரி தேங்க்ஸ். படிங்க மாதாஜி. பக்த மூர்த்தியேவ दिव्याय मोसिदौ भक्ति बाजवतु औस तदा प्रेम भक्ति स्मः मे पेच्छ नमासे ग्रह मे स्थिता गोदरेगा. இதுக்கு மாதிரி இப்படி இல்ல நான் படிக்க வரட்டும். அரம் தேவ மோக்ஷம் ந மோக்ஷவதிம் வா ந சான்யம் ருணேஹம் வருஷதபியா இதம் தேவ பூர்ணாத கோபால பாலம் सदा मे मनसाभिरास्तं किमन्यै कुबेरात्मजो बद्धमुत्तमयत्पत् त्वया मोचितो भक्तिभाजो कृतौष तथा प्रेमभक्तिं स्वकामे प्रयच्छ नमस्ते ग्रहो मे स्थितो मोदलेह. இது நமாமீஸ்வரம் பாட்டு. ஓகே नमामीश्वरं सच्चिदानन्दरूपं
லசத் குண்டலம் கோகுலே விராஜமானம் யசோதாமியோனுகலாதவமானம் பராமிருஷ்டமாத்யான்யதோதிதகோப்யா. அருமையான பாட்டு. ஓகே, இதுதான் சொல்றாங்க. அர்த்தம் படிங்க ஸ்ரீ மாதாஜி. எம்பெருமான விருந்தாவனத்தில் உள்ள உங்களது கால்கள் இலைகளை எப்போதும் நினைவு கொள்வது அருபிரமனில் ஐக்கியமாவதை காட்டிலும் எங்களுக்கு சிறந்ததாகும். உங்களுடைய கால்கள் இலைகளின் போது குபேரனின் 2 மகன்களை பிரித்து அவர்கள் உங்களது மிகச் சிறந்த பக்தராக்கினார். அதுபோலவே முக்கிய கொடுப்பதற்கு பதிலாக உங்களின் மீதான அத்தகைய பக்தியை எனக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தயசீர்ஷிய ஸ்ரீ நாராயண நூலில் நாராயண ஸ்தோத்திரம் என்னும் அத்தியாயத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. தர்மம் காமம் அர்த்தம் வா மோசம் வா வரதேஸ்வர பார்த்தைய தவ பாவப்ஜ தாசியம் ஏவாபி காமேயே. எம்பெருமானே நாம் தர்மவானாக இருக்க விரும்பவில்லை, பொருளாதாரத்தில் முன்னேற விரும்பவில்லை, புல உணர்ச்சிகளில் எஜமானராக மாற விரும்பவில்லை, மோட்சத்துக்கு விரும்பவில்லை. இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு பெற முடியும் என்ற போதிலும் வரம் நல்குவோரில் சிறந்தவரே, நான் இவற்றில் எதையும் உங்களிடம் பிரார்த்திப்பதில்லை. உங்களுடைய தாமரை திருவடிகளின் சேவனாக எப்போதும் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பதை மட்டுமே நான் பிரார்த்திக்கின்றேன். அரசியல் பிரகலாத மகாராஜருக்கு எல்லா வரத்தையும் வழங்க முன் வந்தார். ஆனால் பிரகலாத மகாராஜர் அவற்றில் எதையும் ஏற்கவில்லை. ஏனெனில் அவர் பகவானின் தாமரை திருவடி கொண்டு ஈடுபடுவதற்கு மட்டுமே விரும்பினார். ஒரே விஷயம் இல்ல, பிரகலாத மகாராஜ் வந்து ஸ்லோகம் சொல்றாருல, அதெல்லாம் மர்ப்பம் பண்ணிக்கணும். அது நாவலுக்கு ஆசை உனக்கு பிரகலாத மகாராஜ் வந்து எனக்கு இப்ப எந்த வரம் வேணாம், நரசிம்மர் நேரில் வரம் கொடுக்குறேன்னு சொல்லுவாரு. எனக்கு எந்த வரம் வேணாம்னு கேட்ப சொல்லுவாரு. அது சத்தியமிதாதும் நரசிம்மர் வருது. சத்தமிதாதும் சத்தம் வியாப்தம் நிஜபிரித்த வாசம். அது வந்து அது இது எனக்கு வரமே வேணாம்னு சொல்லி நரசிம்மர் வரம் கொடுக்குறேன்னு. அப்ப சரி, எனக்கு ஒரே வரம் உனைய இது பண்ண சொல்ல, என்ன அவனுக்கு கொடுக்க சொல்லுவாரு? எனக்கு எந்த விதமான பௌதிக ஆசையும் வேண்டாம்னு சொல்லி வரம் கேட்பார். எதி தாசியசி மே காமான் வராம் ஸ்வாம் வரதஷபா. தெரியாது? எதி தாசியசி மே காமா வராம் ஸ்வாம் வரதஷபா காமானாம் ஹி ஹிருதி அசம்ரோகம் பவதஸ்து விரணேவரம். பவதஸ்து அது ஸ்லோகம் படிச்சுக்கோ, ரொம்ப இப்பா இருக்குது. எதி தாசியசி மே காமா வீடு கும்பிடுவோம். அதை கும்பிட்டு இப்ப கிருஷ்ணா அபிஷேகம் பே பண்றோமோ அப்ப இந்த ஸ்லோகம் சொல்லணும். எதி தாசியசி மே காமா வராம் ஸ்வாம் வரதஷபா காமானாம் ஹிருதி அசம்ரோகம் பவதஸ்து விரணேவரம். இந்த ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதாவது பகவானுக்கு ப்ரே பண்ண சொல்லி பிரபுபாதே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஐ நந்த தனிஜாம் கிங்கரம் பதிதம் மாமிஷமே பவாமதோ கிருப்பையா தவாதவன் கணேஷ் சுதிருஷம் சிந்தையா. இது வந்து சைத்தன்யா சொன்ன சிஷ்டாஸ்திரம் ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தையும் வந்து நம்ம பகவானுக்கு வணங்கும் போது சொல்லணும், உன்னுடைய தூஷியில ஒன்று வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பிரகலாத் மகாராஜோடைய பிரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரகலாத் மகாராஜ் தான் சொல்லணும், பக்த பிரகலாத் சொல்லக்கூடாது. சின்ன பையன் கிடையாது பிரகலாத். பிரகலாத் மகாராஜ். ஓகே, அவர் இருந்து 5 வயசுலேயே சொல்லி கொடுத்தனால அவர் பக்த பிரகலாத் சொல்லவே கூடாது. பிரகலாத் மகாராஜ் சொல்லணும். ஓகே, உரிய மரியாதை கொடுக்கும். பிரபுபாதை பிடிக்காது பக்த பிரகலாத் சொன்னாலும். பிரகலாத் மகாராஜ் தான் சொல்லுவார். அதனால இது வந்து அவர் சொன்ன அந்த பிரேயரை வந்து நம்ம எல்லாம் நம்ம ரிப்பீட் பண்ணணும். எதி ராசியசி மே காமான் வராம் ஸ்வாம் படி எதி ராசியசி மே காமான் வராம் ஸ்வாம் வரதஷபா காமானாம் ஹிருதி அசம்ரோகம் பவதஸ்து விரணேவரம். ரொம்ப அர்த்தப்படி கத்திப்படி அர்த்தப்படி. Oh my Lord, best of the givers of benediction, if you at all want to bestow a desirable benediction upon me. வரதேஸ்வரனா பெஸ்ட் ஆஃப் தி பெனிடிக்ஷன். அவர மாதிரி யாரும் வரம் கொடுக்க முடியாது. வரதானா வரம் கொடுக்கிறவர். ஓகே, வரதஷபா. அது then I pray for from your Lordship that within the core of my heart there be no material desire. ஏதாவது நீ வரம் கொடுக்க விரும்பினா நீ வரதஷபா, நீ வரம் கொடுக்க வேண்டிய பெஸ்ட். ஏதாவது வரம் கொடுக்கறதா இருந்தா எனக்கு இந்த வரம் கொடு.
என்னுடைய இதயத்தை அடியிலிருந்து பௌதிக ஆசை இருக்கக்கூடாது, இந்த வரத்தை கொடு இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் நீங்க விழுந்து குடும்போதெல்லாம் எத்தனை தடவை பகவான் விழுந்து கும்பிடுறோம், விழுந்து குடும்போதெல்லாம் ப்ரே பண்ணீங்கன்னா பகவான் நிச்சயமா அந்த அருள் கொடுப்பார். அப்பதான் நம்மளாம் கோலம் 1% நமக்கு ஆசை இருந்தாலும் திருப்பி பறக்கணும். என் பேரன் எப்படி இருக்கான், என் பையன் எப்படி இருக்கான், என் பொண்ணு எப்படி இருக்கான், என் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கான், என் ஒய்ஃப் எப்படி இருக்கான், ஏதாவது நம்ம நினைச்சாலுமே நமக்கு என்ன ஆயிடும், இன்னொரு பறவை வந்துடும். அதனால இந்த மாதிரி ஸ்லோகங்கள் பகவானோட பக்தர்கள் சொன்ன ஸ்லோகத்தை ரிப்பீட் பண்ணும். அது தெரியும், ஸ்லோகம் படிக்க முடியாது, அவன் அர்த்தத்தையாவது சொல்லணும். ஓகே, படிக்க மாட்டேன் சொல்றேன். ஒவ்வொரு தூய பக்தரும் பிரபல மகாராஜரை போன்று பக்தி தொண்டின் சக்தியுடன் அருள் பெற்றிருக்க விரும்புகின்றனர். எப்போதும் பகவான் ராமரின் சேவராக இருக்கும் ஹனுமானிடமும் பக்தர்கள் தங்களது மரியாதையை செலுத்துகின்றனர். மிகச் சிறந்த பக்தரான ஹனுமான் பிரார்த்தித்தார், பவகந்தச்சதே தஸ்யே ஸ்பூகயாமி நாமுக்தயே பவான் குருகுரு அகம் தாசா இது எത്ര விழுக்கியதே. பிரம்மஜோதியின் ஐக்கியமாகுதல் என்னும் முக்கியமானது. பகவானுடைய சேவகன் என்னும் நிலையை என்பதால் நான் அந்த முக்கிய விரும்புவதில்லை. இது போலவே நாக பஞ்சராத்திர நூலில் கூறப்பட்டுள்ளது, கர்மாத்ம காம மோட்சேஷு நேச்சா மம கதசன வித்வத்பாத பங்களஸ்யாதோ ஜீவிதம் தீயாதா மம. விருப்பப்பட்ட நாற்பொருள்களில் நான் ஒன்றை கூட விரும்பவில்லை. பகவானின் தாமரத்தின் சேவனாக ஈடுபடுவதை மட்டுமே விரும்புகிறேன். மன்னர் குலசேகர் மிகுந்த விரும்பப்பட்ட நாற்பொருட்களில் நான் ஒன்றை கூட விரும்பவில்லை. பகவானின் தாமரை திருவடியில் சேவனாக ஈடுபடுவதை மட்டுமே விரும்புகிறேன். மன்னர் குலசேகர் மிகுந்தமான விரும்பத்தக்க பொருள் என்னன்னா இதுதானே நான் லிபரேஷன். ஓகே, தர்மார்த்த காம மோட்சம். அது தர்மார்த்த காம மோட்சம் கரெக்ட். அந்த ஸ்லோகத்திலையா? சரி, நான் பொருள் ஏன்னா பௌதிக வாழ்க்கை பௌதிகத்துக்கு தான் பொருந்தும். தர்மார்த்த காம மோட்சம் அடுத்த எப்படி என்ஜாய் பண்ணலாம். சரி சரி, படிக்க மாட்டேது. குலசேகரா முகுந்தமால ஸ்தோத்திரம் என்னும் தம்முடைய பிரபலமான நூலில் பிரார்த்தனை செய்கிறார். நாகம் வந்து தவ சரணியோர் பந்தவம் அத்வந்தவா கேதோக கும்பி பாகம் குரு அபி கரே நாரகம் நாபனேதும் ரம்ய ராமா மிருது தனுலத நத்தனே நாபிரந்தும் பாவே பாவே குருத்தய பவனே பாவக்கியம் பவந்தம். ஒரே நிமிஷம் மாதாஜி படி, அது ராவத்தோட படிப்பா. நாஹம் வந்தே தவ சரணயோ த்வந்தமத்வந்த ஹேதோ கும்பேவாஹம் குருமபி ஹரே நாரகம் நாபநேதம் ரம்யா ராமமதுதனலதா நந்தனே நாபிரந்தம் பாவே பாவே ஹிதய பவனே பாவயேயம் பவந்தம். படிங்க அது படிங்க பொருள். எம்பெருமானே, பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி அடைவதற்காக நான் உங்களை வழிபடவில்லை. பௌதிக வாழ்வில் நரகத்தன்மை இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளவும் நான் விரும்பவில்லை. அழகிய தோட்டத்தில் அழகிய மனைவியை அணிவிப்பதற்கும் நான் உங்களிடம் ஒருவேறு பிரார்த்தனை செய்வதில்லை. என் பிரபுவாகிய உங்களது சேவையின் இன்பத்தில் எப்போதும் முழு பரவசத்தில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். குடும்பமான ஸ்தோத்திரம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 3 மற்றும் 4வது ஸ்கந்தங்களில் பல இடங்களில் பக்தர் பகவானுடைய தொண்டில் ஈடுபடுவதற்காக மற்றும் அவரிடம் பிரார்த்தனை செய்வதை காண்கிறோம். ஸ்ரீமத் பாகவதம் நிறைய ஸ்லோகம் கொடுத்திருக்காங்க. 3 படிச்சுக்கணும், ஸ்லோகத்தெல்லாம் படிச்சுக்கணும். 3.4 15 25 34 25 36 4.8.22 4.9.10 4.20.24 இதெல்லாம் படிச்சுக்கணும். இவ்வளவு வரைக்கும் பாவம் ஸ்லோகம் வந்து பாவம் படிக்கணும் சும்மா இருக்கும்போதுதான். ஓகே, தேங்க்யூ மேடம். நீங்க வீட்டில் போட்டுக்கோங்க. சத்யநாராயண பிரபு, நீங்க புக்கை எடுத்துக்கிட்டீங்களா? 6:43 சத்யநாராயண பிரபு 6:40 எடுத்துட்டீங்களா? 43 ரைட். ஓகே, படிக்கிறேன்.
ஸ்ரே அபிமானா சுகே ஆதானா பாசாரே ஸ்ரீ அபிமானா சுகே ஆதனா பரசே பாரசே பாசரே 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 கிருஷ்ணதாச ஹோயா ஜீவே உபதேச பரே कृष्णदास हो जीवे उपदेश करे हरे कृष्ण அத்தகைய எண்ணத்தில் ஆனந்தத்தில் அவர் தம்மையே மறந்து நீங்கள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் சேவகர்கள் என்று எல்லா உயிர்வாழிகளுக்கும் உபதேசம் அளிக்கிறார். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்காக தெய்வீக பக்தி தொண்டு சாட்சாத் பகவானே ஒரு பக்தனின் கதாபாத்திரத்தை ஏற்கும் அளவிற்கு மிகவும் பரவசமூட்டக்கூடியதாகும். தான் முழு முதற் கடவுள் என்பதை மறந்து பரமபுருஷ பகவானுக்கு எவ்வாறு தொண்டு புரிவது என்பதை அவர் முழு உலகத்திற்கு நேரடியாக கற்பிக்கிறார். அடுத்த 44 கிருஷ்ணதாசாபிமானே ஜெய ஆனந்த சிந்து कृष्णदासाभिमाने जे आनंद सिंधु கோடி பிரம்மா சுகான ஹே தாரா ஏக பிந்து கோடி பிரம்மா ஸ்ரீயே நாகே தாரே ஏக பிந்து. ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாசன் என்னும் அபிமானம் ஆத்மாவில் ஆனந்த பெருங்கடலை உருவாக்குகிறது. பரமானுடன் ஐக்கியமாகும் இன்பத்தினை கோடி மடங்கு அதிகரித்தால் கூட அத்தகு பிரம்ம சுகத்தினை மேற்கூறிய ஆனந்தத்தின் ஒரு துளியை கூட ஒப்பிடவே இயலாது. கிருஷ்ணா இதுல பாத்தீங்கன்னா பகவானுடைய சர்வெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்பம் கொடுக்கும். ஓகே, ஓஷன் ஆஃப் ஜாய், கடலளவு இன்பம். இது யமுனாச்சாரிய ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்லோகம் சொல்லணும் தெரியுமா? ஆசிரியர் ஸ்லோகம் பவந்தமேவானுசரன் நிரந்தரா பவந்தமேவானுசரந்தா என்ன பிரபு? மீட்ல போட்டுங்க, கூப்பிடுறேன். பவந்தமேவானுசரந்தா பிரசாந்த நிக்ஷேஷ மனோரதாந்தரா பிரசாந்த நிக்ஷேஷ மனோரதாந்தரா கதாக மைகாந்திய நித்திய கிங்கரா பிரகசைசாமி சனாத்த ஜீவிதம். நித்திய கிங்கரா அப்படின்னா எப்பயுமே உன்னுடைய சேவனா இருக்கும்னு சொல்லி ப்ரே பண்றாரு யமுனாச்சாரியா. எடுத்துட்டியா? படி. பகவான் கொடுக்குற படிக்கவில்லை, கஷ்டமா இருக்கா? ஓகே, பவந்தமேவானுசரன் நிரந்தரா. நீ எடுத்துட்டியா ஸ்ரீ? இது வந்து யமுனாச்சாரிய படுத்த ஸ்ரோத்ரத்னா 49 ஸ்லோகம். பிரசாந்த நிக்ஷேஷ மனோரதாந்தரஹ ததாஹமைகாந்திக நித்ய கிங்கரா பிரகசைஷாமி சனாத்த ஜீவிதம். இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் விழுந்து கொண்டு சொல்லணும். இது அர்த்தம் படிக்கிறேன். உன்னைய வந்து நான் கான்ஸ்டன்டா உனக்கு சேவை பண்றதுனால எல்லா விதமான பௌதிக ஆசையிலிருந்து நான் விடுபட்டுறேன். என்னுடைய மனது முழுதுமா திருப்தி அடைஞ்சிருது. எப்ப நீ உன்னுடைய சேவையில முழுதுமா இப்ப ஈடுபடுத்திட்ட நிச்சயமான சேவனா, எப்ப நான் வந்து சந்தோஷப்படலாம்? கடைசியில ஒரு கரெக்டான மாஸ்டரை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாருமே மாஸ்டர் தேடி தான் வேலை பார்க்கறோம். எனக்கு பிசினஸ் பண்ணா, ஓன் பிசினஸ் பண்ணா யார் மாஸ்டர்? கஸ்டமர் தான் மாஸ்டர். ஓகே, கஸ்டமர் சொல்லபடி கேட்கணும். மற்றபடி வேலை கை நீட்டு போனா அவங்க மேனேஜர்ல இருப்பாங்க, அவங்க கை நீட்டும். இது ஃபிட்டிங் மாஸ்டர் யாருன்னா கிருஷ்ணர். நித்திய கிங்கரா. நித்திய கிங்கரா என்னது? எட்டர்னல் சர்வெண்ட். இவர் ஏங்குறாரு. எப்படி ஏங்குறாரு? எனக்கு எப்ப கிடைக்கும் உன்னுடைய சேவை, நித்தியமா எப்ப நான் உனக்கு சேவை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏங்குறாரு. உனக்கு சேவை பண்ணி எல்லா விதமான பௌதிக ஆசையிலும் விடுபட்டலாம். என்னுடைய மனது உண்மையிலேயே மூலமா அமைதி அடைஞ்சிரும். நான் இப்போ வந்து உனக்கு நித்தியமான சேவனா எங்க ஆகும்போது ஃபுல் ஜாய் கிடைக்கும். அப்ப எப்படி எனக்கு அந்த இது கிடைக்கும் கேட்கிறார். ஓகே, பவந்த மேவானுஷ நரந்தாக பிரசாந்த நிக்ஷேஷ மனோரதாந்தா. பிரசாந்தனா பாசிஃபை, அமைதியானது. நிக்ஷேஷ மனோரதாந்தா கதாக மைகாந்திக நித்ய கிங்கரா பிரகர்ஷயிஷாமி சநாத்த ஜீவிதம். சநாத்த ஜீவிதம் பிரகர்ஷயிஷாமி சநாத்த ஜீவிதம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப அருமையான ஸ்லோகம். ஓகே, சத்யானந்த அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம்.
எந்த ஸ்லோகம் படிக்கணும்? ஹரே கிருஷ்ண பிரபு. எந்த ஸ்லோகம் படிக்கணும்? 45 தானே? 45 படிக்கணும். 45. முயி ஜெய சைத்தன்ய தாசார நித்யானந்தா. முனி ஜெய சைத்தன்ய தாசா ஆர நித்யானந்தா. ஓகே. தாச பார சமனா ஹே அன்யத்ர ஆனந்தா. दाशभाव शमनास्नाहे अन्यत्र आनंदा. நித்யானந்தரும் நானும் சைத்தன்ய மகாபிரபுவின் சேவகர்கள் என்று அவர் கூறுகிறார். தாசபாவத்தில் சுவைக்கப்படும் இத்தகைய ஆனந்தத்திற்கு சமமானது வேறெங்கும் இல்லை. ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ. மீட்ல படுத்துவாங்க. परम प्रेयसी लक्ष्मी हृदय परम प्रेयसी लक्ष्मी हृदय वसती तेहो दर्श्या सुखमोगे कोरिया मिनती. இதுல பாத்தீங்கன்னா மீட்ல போட்டுக்கோங்க பிரபு. இல்ல தேங்க்யூ மீட்ல போட்டுக்கோங்க. சீக்கிரம் முடிச்சலாம், முடிய போகுது, 2 minutes இருக்கணும். ஸோ அதனால லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கிருஷ்ணனுடைய இதயத்துல செஸ்ட்ல இருக்காங்க. ஓகே, அவங்களுமே என்ன பண்றாங்க, இந்த மாதிரி எனக்கு சேவை வேணும்னு சொல்லி ப்ரே பண்றாங்க, வேண்டுறாங்க. ஓகே கிருஷ்ணர தாசவாவே ஆனந்திதா பாரிஷாடகனா விதி பாவனாரதாரா சுக சனாதனா. எல்லா பக்தர்களும், எல்லா அவருடைய அசோசியேட்ஸும், கிருஷ்ணர் அசோசியேட்ஸ் பிரம்மா, சிவா, நாரதா, சுகதி கோஸ்வாமி, சனாதன குமாரா, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சேவை பாகையில இருக்குன்னு நினைக்கிறான், சேவனாவே இருக்குன்னு நினைக்கிறான். ஓகே, அதனால சேவனா இருக்கிறது மிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அனுபவம் பக்தியில புரிஞ்சுக்கணும். ஓகே, நித்யானந்த அவதூதா சபாதே அங்க ஆகலா சைத்தன்ய ரதாஸ்ய பிரேமா ஹோயில பாகலா. நித்யானந்த பிரபு என்ன பண்றாரு, இந்த மாதிரி நாடோடியா தீரார். ஓகே, அவர் தான் எல்லா அசோசியேட்ஸ்லயும் எல்லா அவருடைய பக்தர்களையும் முதன்மையான பக்தர். ஓகே, அவர் என்ன பண்ணுவாரா, இந்த மாதிரி பகவானுக்கு சேவை பண்றதுல அவருக்கு பைத்தியமா இருப்பார். ஓகே, இதுதான் நித்யானந்த பிரபுடைய குவாலிஃபிகேஷன். ஸ்ரீவாசா ஹரிதாசா ராமதாச கதாதரா முராரி முகுந்த சந்திரசேகரா வக்ரேஸ்வரா ஏஷமா பண்டிதா லோகா பரம மகத்வா சைத்தன்ய ரதாசே சபாயா கரயே உன்மதா. ஸ்ரீவாசா ஹரிதாசா ராமதாசா கதாதரா முராரி முகுண்டா சந்திரசேகரா வக்ரேஸ்வரா, இவங்கெல்லாம் மிகப்பெரிய பக்தர்கள். ஓகே, புகழ் வாய்ந்தவர்கள். இவங்கெல்லாம் நிறைய படிச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ண, இவங்க எல்லாருமே சேவை மனப்பான்மையில இருக்காங்க. ஓகே, எல்லாருமே இந்த சேவை பண்ணி அவங்க அந்த பரவசத்துல இருக்காங்க. 51 ஏமதா கோயானாச்சே கோரேதஹாசா லோக உபதேச ஹோயா சைத்தன்ய ரதாசா. இந்த மாதிரி ஆடி பாடி அப்படி சிரிப்பாங்க. திடீர்னு டான்ஸ் பண்ணுவாங்க, திடீர்னு சாண்ட் பண்ணுவாங்க, திடீர்னு லவுடா சாண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பக்தர்களுடைய அறிகுறிகள். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாருடைய மனதில் என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, ஜஸ்ட் பி லவிங் சர்வன்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா, சைத்தன்ய மகாபிரபுடைய அன்பான தொண்டர்களா இருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சைத்தன்ய கோசாய மோரே கோரே குரு ஞானா ததாபி மோர ஹயா தாசாபிமானா. அதான் நினைக்கிறாரு சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு, என்னைய வந்து அவருடைய ஆன்மீகம் நினைக்கிறாரு. ஆனா எனக்கு என்ன தோணுது, நான் வந்து அவருடைய சேவையன் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த மாதிரி அன்பு பெருமாட்டம். ஓகே, நம்ம இதை முடிச்சுக்கலாம். நம்ம 6.53 அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இப்போ ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, இந்த ரிதத்துல தான் படிக்கணுமா ஸ்லோகாவை? என்ன மாதாஜி? சைத்தன்ய சரிதாமிருத ஸ்லோகாஸ இந்த ரிதத்துல தான் படிக்கணுமா? இல்ல இந்த ஒரு இதான் நான் எனக்கு ஜீவன் கௌரவ பிரபு சொல்லி கொடுத்தாரு. மீன்ஸ் அதை சொல்லி தனியா கொடுக்கல, கிளாஸ் எடுப்பாரு, நான் அதை பிடிச்சிட்டேன். அப்படியே அவர்கிட்ட கேட்டு அப்புறம் இதே விதத்துல எனக்கு வந்துச்சு. நிறைய விதத்துல படிக்கிறாங்க. கௌரவ தர்ஷ பிரபு மாதிரி படிப்பாரு, ஒருத்தர் மாதிரி படிக்கிறாங்க. நிறைய இது இருக்கு. ஆக்சுவலா நமக்கு எந்த வருதோ அதை எடுத்துக்கணும். சரிங்க, தேங்க்யூ. எனக்கு வேற கேள்வி இருக்கா? சரி, பாயிண்ட்ஸ் போயிடலாமா? நான் சொல்லுங்க மாதாஜி. ஹரேகிருஷ்ணா பிரபு, அக்டோபர் 17ஆம் தேதி இல்ல 18ஆம் தேதி ஆரம்பிக்கும் போல இருக்கு. அந்த கரெக்டான டேட் அப்பதான் தெரியும். ஏன்னா சாதுர் மாசம் 4வது சாதுர் மாசம் ஆரம்பிச்ச மறுநாள் வந்து போன வருஷம் ஆரம்பிச்சது. ஓகே ஓகே ஓகே, அது அந்த டிஃபரன்ஸ். பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி. அதே மாதிரி இந்த தடவை 4வது சாதுர் மாசம் வந்து
அக்டோபர் 17 ஆரம்பிக்குது. அப்படின்னா 18 ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தாமோதர ஆர்த்தி இந்த டேட்டுன்னு போடல. போனதுக்கு கணக்கு வச்சு இப்போ சொல்றேன் நான். ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஸோ அக்டோபர் 17 18 எப்படி இருந்தாலும் தாசியா ஃப்ரைடே தான் இல்லையா? அப்பனா அந்த தாசியா சாட்டர்டே ஒன்று எப்போ முடியுது? 27 3 10 14 முடியும். 14 15 முடியும். ஓகே, 4 வாரம் இருக்கு. தேங்க்யூ மாதாஜி. சரி, இப்போ நம்ம இது பண்ணலாம், பாயிண்ட்ஸ் பண்ணலாம். பாயிண்ட்ஸ் இருக்கு. சரோஜா மாதாஜி நீங்க பாயிண்ட் சொல்லுங்க. சரோஜா மாதாஜி வீட்டு எடுத்துக்கோங்க. போயிட்டாங்களா? சரி, ஈஸ்வரி மாதாஜி சொல்லுங்க. சொல்லுங்க சரோஜா மாதாஜி பாயிண்ட் சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, அதுக்கு அப்படியே தான் மாதாஜி சொல்லிட்டேன். அவங்க சொல்லிட்டு நான் சொல்லி. சரி, ஓகே மாதாஜி. அப்படிதான் மாதாஜி உங்களுக்கு பாயிண்ட் சார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அத்வைதாச்சாரியார் பின்பற்றும் உண்மையான ஆச்சாரியரோட தகுதி, அத்வைதாச்சாரியரை உண்மையா நம்ம பின்பற்ற தகுதி, நம்ம தொண்டனா அவருக்கு நம்ம தொண்டனா இருக்கணும் பிரபு. அவர் ஃபாலோ பண்ணணும். ஓகே, அவர் ஃபாலோ பண்ணி அவர் வந்து பக்தி சேவை வரக்கூடாது, நம்ம பக்தி சேவை கத்துக்கணும் அவர்கிட்ட. ஓகே, அத்வைத ஆச்சாரியா அவருக்கும் விஷ்ணுவுக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது, அதான் அத்வைதா. ஓகே, அந்த ஆச்சாரியா பக்தி சேவை வரப்படுறது ஆச்சாரியா. அவர் பக்தி சேவை பரப்புறதுனால அவர் என்ன பண்ண, அவர் ஃபாலோ பண்ணி பக்தி சேவையில் ஈடுபடும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதிரி ஆசையை விட்டுட்டு பகவானுக்கு மட்டும் சேவை. முக்கியமான சொல்லுவோம், எதிதாசி சேமை காமான் வராம்சோ வர்தர்ஷவா காமானா ஹிருதி அசம்ரோகம் பவதஷ்டு விரணேவரம். இது வந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், விழுந்து கொண்டு போதெல்லாம் அது பே பண்ணிக்கணும். அப்படிதான் நம்ம பௌதி ஆசை நம்ம விட்டு போவோம், இல்லைன்னா போவே போகாது. ஓகே, தேங்க்யூ சரோஜா மாதாஜி, பிருந்த மாதாஜி வீட்டில் போட்டுக்கோங்க. இவங்க மீட்டிங் முடிஞ்சா அனுப்புறேன். அவரே சொல்றோம். கலாய் மாதாஜி, இந்தாரி மாதாஜி, அதுக்கடுத்து நீங்க கலாய் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. நானா நீங்க தான். நம்ம அருவ பிரம்மனை உணர்ந்தோம்னா அதனால கொடுக்க பிரம்மானந்தம் வந்து கோடிக்கணக்கான ஆனந்தத்தை கொடுத்தா கூட அதனால கிடைக்கப்படும் ஆனந்தம் ரொம்ப இதுதான். அதான் நம்ம வந்து தூய பக்தி தொண்டு ஒப்பிடும்போது ஒரு சிறு அணுவளவு மட்டும்தான் சொல்றாங்க. அதுவும் பருவத்து கிடைக்கிற ஆனந்தத்தை கோடிக்கணக்கான டைம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்படிதான் அந்த சொல்லுது. மல்டிப்ளை பண்ணா கூட அப்படி மல்டிப்ளை பண்ண ஒரு ஆனந்தம் வருதுல்ல, அந்த ஆனந்தம் வந்து ஒரு சிறு துளி கூட கிடையாதுன்றாங்க பகவானுடைய தொண்டுல. ஓகே, ரொம்ப அருமையான சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஈஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அதாவது வந்து தர்மத்தின் முறையான நடத்தையை தக்க வைக்கிறதுக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியன் தாமர திருவடிகள் வந்து மரியாதையாக பிரார்த்தித்து பக்தியினால விழுந்து வணங்குகிறாரு. ஆமா, அதாவது பிடிக்குமா பிடிக்காதா சொல்லுங்க மாதாஜி, உங்களுக்கு தான் கேட்கிறேன். பிடிக்கும் பிரபு. பிடிக்காது, அத்வைதாச்சாரியர் பிடிக்காது. அத்வைதாச்சாரிய காலில் விழுந்து கூட அத்வைத பிடிக்காது. ஏன்னா அத்வைதாச்சாரியர் நினைக்கிறார் தான் தான் சேவைன்னு நினைக்கிறார். அதை அவாய்ட் பண்றதுதான் அத்வைதாச்சாரிய பெரிய டிராமானா போடுவார். பின்னால பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அவங்க இப்படி பண்றாங்க. அத்வைதாச்சாரிய ரொம்ப வயசானவர் வேற. ஓகே, சைத்தன்ய மகாபிரபுடைய வயதானவர். அதனால சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுப்பார். இது அத்வைதாச்சாரிய சுத்தமா பிடிக்காது. அவர் தன்னை கண்டிக்கணும், தன்னை வந்து ஒரு சேவனா ஏற்றுக்கணும்னு சொல்லி அத்வைதாச்சாரிய விரும்புறாரு. அப்படிதான் லாஸ்ட் லோகம் படிச்சோம் இல்லையா? அதனால அவர் மாயாத வேஷப்படுவார். அப்ப சைத்தன்ய மகாபிரபு கோபத்துல வந்து அடிப்பார். அத்வைதாச்சாரியர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இன்னைக்குதான் என் வாழ்க்கை திருப்தி ஆயிடுச்சு, வெற்றி ஆயிடுச்சுன்னு சொல்லி குதிப்பார். சைத்தன்ய மகாபிரபு சிரிச்சுவார் கடைசியில். இந்த மாதிரி அவங்க ரிலேஷன்ஷிப் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. நாடா நாடா கூடாது, நாடா நீ கூப்பிட்டதுக்காக நான் வந்தேன் நாடா அப்படின்னு சொல்லுவார். ஓகே, இந்த மாதிரி அவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப திக்கான ரிலேஷன்ஷிப். தேங்க்யூ மாதாஜி. சத்யானந்த பிரபு நீங்க சொல்லுங்க உங்க பாயிண்ட் சார். வீட்டில் இருக்கீங்க பிரபு? ஹரே கிருஷ்ணா இருக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. அதாவது லட்சுமி தேவி வந்து பகவானுடைய மார்பில குடியிருந்தா கூட, ஸ்தானம் இருந்தா கூட, அம்மா அந்த தாய் வந்து அவருடைய பாதத்து சேவை தான் முக்கியம் சொல்லிட்டு அவங்க பிரார்த்திக்கிறாங்க.
அதுதான் ஸோ சேவானாதான் முக்கியம். ஓகே, ஆமா பக்தி சேவை கிருஷ்ணன் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களும் விரும்புறாங்க. ஸோ டைரக்டா வந்து பக்தா பகவான் சேவை பண்ண முடியாது. நல்லா டைரக்டா பகவானுக்கு சேவை பண்ண முடியாது. அப்ப யாருக்கு சேவை பண்ணணும்? பகவானுக்கு தான். பகவானுக்கு சேவை பண்ணணும், டைரக்டா பண்ண முடியாது. இப்ப யாருக்கு சேவை பண்ணணும்? இல்ல பிரபு, அவங்க விரும்புறது அவங்க அதான் விரும்புறாங்க. அவங்கள விட்டுருங்க. பகவானுக்கு நம்ம டைரக்டா சேவை பண்ண, லட்சுமி பக்தி இருக்காங்க சேவை பண்ணிடுறாங்க. நம்ம பகவானுக்கு டைரக்டா சேவை பண்ண முடியாது. அப்ப யாருக்கு சேவை பண்ணணும்னு கேட்கிறேன் நான் அவங்க கிட்ட. நம்ம வந்து குருக்கு தான் பக்தர்களை சேவை பண்ணணும் பிரபு. குருன்னு பக்தர் கிடையாது. இல்ல கேள்வி புரியல பிரபு. என்ன புரியல, என்ன சொல்லுங்க. லட்சுமி கிருஷ்ணர் பக்தர் இருக்காங்க சேவை பண்ணிடுறாங்க. நம்ம யாருக்கு சேவை பண்ணணும்னு கேட்டேன். நம்ம வந்து பகவான் தான் செய்யணும். நம்ம கூட நம்ம பகவானுக்கு தான் பக்கத்திலே இல்லையா பகவான்? இல்ல இல்ல தப்பு. ஆன்சர் என்னன்னா டைரக்டா பகவானுக்கு சேவை பண்ண முடியாது. நம்ம வந்து பகவானுடைய பக்தர்களுக்கு தான் சேவை பண்றோம். ஓகே, பகவானே சொல்றாரு, யார் என்னுடைய பக்தனோ அப்படின்னு சொல்றாரோ அவர் என் பக்தன் இல்லை என்றார் பகவான். என்னுடைய பக்தனுடைய பக்தன் தான் பக்தன்றார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? பக்தனுடைய பக்தன் தான் பக்தன் சொல்றார் பகவான். ஓகே, யாரு தன்னைத்தானே பக்தன் சொல்லி எனக்கு டைரக்டா சேவை பண்ணா அவனுக்கு மோட்சம். இது பெரிய ஒரு நம்ம இதே பார்த்தோம். ஆக்சுவலா ஒரு பாசிட்டிவ் பார்த்தோம். ஒரு வைஷ்ணவ என்ன பண்றாரு, டைரக்டா பகவானுக்கு விஷயத்தை நேர பேச முடியும். அவருக்கு வைணவம் கிடைக்காதுன்றார் பகவான். ஆனா என்னுடைய பக்தனுக்கு யாரு சேவை பண்றானோ அவருக்கு கிடைச்சிருன்றார். அதனால நம்ம சேவைனாலே சேவருக்கு சேவகனுக்கு சேவரா இருந்து சேவை பண்றதுதான் வந்து கரெக்டான பொசிஷன். நான் டைரக்டா பகவானுக்கு பக்தி சேவை பண்றேன், நான் வந்து ஆரத்தி பண்ணிட்டு இருக்கேன், யார் வந்தாலும் பெல் அடிச்சா நான் திறக்க மாட்டேன் கதை அப்படிங்கிற அது வந்து ரொம்ப புது பக்தன் புரிஞ்சுக்கணும். நியோஃபைட் ஸ்டேஜ் கனிஷ்ட அதிகாரி அது வந்து கவனிங்க. அப்போ வந்து ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த புரோட்டா என்ன சொல்றாருன்னா பகவானுக்கு சேவை பண்ணும்போது குழந்தை அழுதா கூட என்ன பண்ணலாம், அந்த குழந்தைய வந்து முதல்ல கவனிக்கணும். ஏன்னா குழந்தை வந்து பக்தரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து சேவை பண்ணணும்னு சொல்றாரு. ஓகே, அதனால நம்ம வந்து நம்ம இனிஷியலா வரும்போது நமக்கு தெரியாது. ஆக்சுவலா இனிஷியலா அவங்க என்ன நினைப்பாங்க, முதல்ல பகவான் தான் ஃபர்ஸ்ட் பாப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பக்தர்கள் தான் ரொம்ப முக்கியங்கிறது இனிஷியலா அவங்க தெரியாது. போக போக என்ன புரியாது, புரிய வரும். புரியுதா உங்களுக்கு? நான் இப்படிதான் நினைச்சிருந்தேன். ஆர்த்தி எடுக்கிறோம் செய்யறோம், பூஜை பண்றோம் செய்யறோம், எல்லாமே பகவான் டைரக்டா நம்ம பண்றோம் நான் நினைச்சிருந்தேன். இது கூட பாக்குறோம். இன்னொரு விஷயம், அந்த ஆரத்தி இந்த பிரசாதம் ஆஃபர் பண்றது கூட நம்ம பகவானுக்கு டைரக்டா பண்ண முடியாதான். அது வந்து அந்த ஆச்சாரியர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட தான் நம்ம சொல்றோம். ஆச்சாரியா நீங்க இதை படிச்சிருங்க, குருவே நீங்க படிச்சிருங்கன்னா அவர் தான் படிக்கிறாராம், அவர் தான் எல்லாமே பண்றாரு. ஏன்னா நமக்கு வந்து இந்த நமக்கு அந்த குழந்தையுடைய இதுல இருக்கோம்ல நம்ம இன்னும், அதனால நம்மளால ஃபுல்லா நம்மளால இந்த ஆஃபர் பண்றதுக்கும் ஆர்த்தி பண்றதுக்கும் நமக்கு அந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது, தகுதி கிடையாது. அதனால ஆச்சாரியர்களுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், நீயே படிச்சிரு பகவானே அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சாரியர்கிட்ட சொல்லி பகவானுக்கு படிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்த்தியை இது பண்றோம். ஓகே, தேங்க்யூ பிரபு. ஒன் பாயிண்ட் ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆமா, லிம்பு வந்து அதோட இது அதிகம். முடிச்சுக்கலாம். ஏதாவது அடுத்த கேள்வி இருக்கா? பிருந்தாமதி பாயிண்ட்ஸ் இருக்கா? வீட்டுல இருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. பிரபு, நம்ம ஏதாச்சும் முடிவு எடுக்கிறோம்னா அதை ஆத்மா லெவல்ல யோசனை எடுக்கிறதா இல்லைன்னா மூளையில நம்ம மைண்ட்ல இருந்து எடுக்கிறதா? ஆக்சுவலா நம்ம தத்துண்ட லைஃப்ல இருக்கும்போது நம்மளால முடிவு எடுக்க முடியாது. நம்ம எடுத்த முடிவெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மைண்ட் லெவல் ஏன்னா 3 குணங்கள் அடிப்படையில் தான் முடிவு எடுத்திருப்போம். ஓகே, அதனாலதான் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை விட குரு நமக்கு மேல இருக்காங்க இல்லையா, நமக்கு மேல மீன்ஸ் நமக்கு சுப்பீரியர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அதிகம். அவங்க சொல்றது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனா அவங்களுடைய புத்தி தான் கரெக்டா இருக்கும். ஓகே, நம்ம புத்தி வந்து அது வந்து தப்பா தான் யூஸ் பண்ணும். ஏன்னா நம்ம இன்னும் ஃபுல்லா நம்ம ரிலீஸ் ஆகல, நான் உடல் இந்த இல்லை அப்படிங்கிறது நமக்கு இன்னும் வரல. அதனால என்ன பண்ணுவோம்னா நம்ம புத்தியுமே வந்து மனசு கீழே தான் இருக்கு. அதனால நீங்க ஒரு டிசிஷன் எடுத்தாலுமே நான் புத்தியை யூஸ் பண்ணி எடுத்தேன்னு சொல்லி எடுத்தாலுமே நம்மளால என்ன பண்ண முடியாது, அது கரெக்டான டிசிஷனா இருக்காது. அது நிச்சயமா நம்ம மனது சார்ந்ததான் இருக்கும்.
நம்ம புத்தி லெவலுக்கே வரல, அப்புறம் எப்படி ஆத்மா லெவலுக்கு வந்திருப்போம். நம்ம இன்னும் செகண்ட் சாப்டர் பகவத்கீதை கிராஸ் பண்ணல, 2வது அத்தியாயம் இருக்குல்ல பகவத்கீதை, அதே நம்ம இன்னும் கிராஸ் பண்ணல. ஓகே, அதனால திருப்பி அந்த ஸ்லோகங்கள்லாம் படிச்சுக்கணும். பகவத்கீதை 2வது சாப்டர் திருப்பி படிச்சுட்டே இருக்கணும், டெய்லி படிக்கணும். ஏன்னா நம்ம ஸ்லோகம் தெரிஞ்சுக்கிட்டோம், கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுனால நம்ம உணர்ந்துட்டோம்னு அர்த்தம் கிடையாது. நம்ம திருப்பி அதில் கிருஷ்ணா சொல்றது ரிமெம்பர் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த உடல் இல்லை அப்படிங்கிற பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம டெசிஷன் எடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பிரம்மபுதா ஸ்டேஜ் பண்ணிட்டோம்னா நம்ம டெசிஷன் எடுக்கலாம். அதுவரையும் நம்ம டெசிஷன் ஓன் டெசிஷன் எடுத்தா அது தப்பான முடியும். நம்ம இன்னொருத்தர் சொல்றதை கேட்கறது தான் நல்லது ஆக்சுவலா. ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பிரபு. அரேகண்ண பிரபு, அது இப்போ மாதாஜி கேட்டாங்க இல்லையா, அந்த முடிவு நம்ம எடுக்கிறது சரியா தப்பான்றது குருக்கள் மூலம் ஆச்சாரியர்கள் மூலமா நம்ம தெரிய வரும். அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது பிரபு, அது எப்படி தெரியும், யார் மூலமா தெரியும்? அதான் நமக்கு இமீடியட்டா இருக்கவங்க. இப்ப குருனா நிறைய குரு இருக்காங்க, சிக்ஷா குரு, தீக்ஷா குரு, நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி நிறைய இமீடியட்டா இருக்கிற சூப்பர்வைசர்ஸ் அவங்கலாம் இருப்பாங்கல்ல, அவங்க தெரிஞ்சுக்கிறது தான் இது. அப்புறம் பிரபாத் புக்ஸ் படிக்கிறது, பிரபாத் புக்ஸ் படிச்சா அதுலயும் இது பண்ணுவாங்க, பிரபாத் ஆன்சர் கொடுப்பாங்க. நிறைய வழி இருக்கு ஆக்சுவலா, அது ஒரே வழியும் கிடையாது. அதுக்காக பைனான்சியலா இவ்வளவு எனக்கு லாஸ் ஆயிருக்கு பிசினஸ்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க, பிசினஸ் க்ளோஸ் பண்ணிடலாமா இல்லையா அப்படி கேட்டா அவருக்கு சொல்ல தெரியாது. அது கிடையாது. இது மாதிரி நம்ம ஆன்மீக சம்பந்தமா முடிவெல்லாம் எடுக்கும்போது, அது பௌதிகம் இருக்கும்போது அதுல ஆன்மீகம் கலந்து இருக்கும்போது அந்த மாதிரி கேட்கலாம். ஃபுல் பியூர் பிசினஸ்ல இந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி நான் பண்ணேன், அது டெர்மினாலஜி புரியவே தெரியாது அவருக்கு, அவர்கிட்ட போய் என்ன டிசிஷன் எடுக்க முடியும். அதனால எல்லாருமே டிசிஷன் காமன் பாயிண்ட், அது பௌதிகம் ஆன்மீகம். குடும்பத்துல பல சிக்கல்கள் வருது இல்லையா, ப்ராப்ளம்ஸ் வருது இல்லையா, அது பௌதிக பிரச்சனை வருது இல்லையா, அது ரொம்ப ஹட் பண்றோம்னா நம்ம மனசுக்கு வரும்போது அதை எப்படி நம்ம யாரை கேட்குறதுன்னு அது எப்படி யாரை கேட்கணும்னா, யார் சொல்றதை நம்ம கேட்போம், அவர் சொல்றதை கேட்கணும். நம்ம நிறைய பேரை கேட்கலாம், ஓகே, ஆனா நமக்கு யாருமே நம்பிக்கை கிடையாது. ஓகே, நான் கேட்கிறேன், அவரை கேட்டேன்னா அவர் என்ன சொல்றாரு நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நம்ம நினைச்சு போறோம்னா அப்பதான் நமக்கு யூஸ். இல்லைன்னா நம்ம யாரை கேட்டாலுமே யூஸே கிடையாது. ஏன்னா கிருஷ்ணரே உள்ளே சொல்லிட்டு இருக்காரு, இப்படி பண்ண அப்படி பண்ண, நம்ம அவர் பேச்சே கேட்கறது இல்லை, யார் பேச்சும் கேட்க மாட்டோம். நம்ம மனசுல எப்ப பொழுதோ அப்பதான் கேட்போம். அதனால நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, நம்ம இன்னும் சுதந்திரமாவே இருக்க விரும்புறோம். ஓகே, அதனால என்ன பண்றாங்க, கிருஷ்ணன் நமக்கு அந்த சுதந்திரம் வச்சிருக்காரு, நம்ம இண்டிபெண்டா இருக்கிறதுக்காக சுதந்திரம் வச்சிருக்கிறார். நம்ம யாராவது நம்ம புத்தி சரி கிடையாது நம்ம ஒத்துக்கிட்டு யாராவது நம்மளோட உயர்ந்திருக்காங்க இவங்க புத்தியை கேட்டுக்கலாம், அதுக்காக ஆச்சாரியா குரு மகாராஜ் இங்க இருக்கா, ஜெயபிரகாஷ் சம்பராஜ் குரு மகாராஜ் அவர் சொன்னா கேட்பேன் அப்படி கிடையாது. நிறைய ஆன்மீக பர்சன்ஸ் இருக்காங்க நம்ம சுத்தி, இவங்களுடைய அவங்களாம் பாத்தீங்கன்னா நம்மளோட நிச்சயமா உயர்ந்துதான் நமக்கு தெரியும் அவங்க கருத்து என்ன. அவங்க டெஸ்ட் பண்ணதுக்காக கூடாது, அவங்க சொன்னா ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கணும். அப்படி ஃபாலோ பண்ணா நமக்கு பிரயோஜனம். இல்லைன்னா என்ன ஆகும்னா, அது என்ன ஆகுனா நமக்கு முன்னேறவே மாட்டோம், ஃபாலோ பண்ண மாட்டோம், அஃபென்சிவா ஆயிடும். கரெக்டா, ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. நம்ம ஸ்லோகம் 25 அத்வைத அம்சம் என்று சொல்லப்பட்டால் அங்கம் என்று சொல்லப்படுவது ஏன்? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரபு, புரியல எனக்கு. 25 ரொம்ப தூரம் ஒன்றுமே நம்ம தள்ளி இருங்க பாக்குறேன். அங்கம் அத்வைதர் அம்சம் என்று சொல்லப்படாமல் அங்கம் என்று சொல்லப்படுவது ஏன்? அதான் அது அங்கங்கிறது ரொம்ப க்ளோஸ் இன்டிமெசி. நம்ம அங்கம் இது அங்கம் இல்ல, அங்கத்தை பிரிக்க முடியாது இல்லையா. அங்கம் அங்கம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் க்ளோஸ், அதான் அந்த அத்வைதாச்சாரியர். ஆமா, ரொம்ப க்ளோஸ் பகவானோட, அதான் அங்கம் சொல்றாங்க. அதனால அது அந்த வேர்ட் யூஸ் பண்றாங்க கொஞ்சம் தள்ளி அப்படி அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா இது ரொம்ப ஆமா, அதை நம்ம ரியலைஸ் பண்ண முடியாது. இது எப்ப ரியலைஸ் பண்ணா நம்ம உடல் இல்லைங்கிறத முதல்ல ரியலைஸ் பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு நம்ம உடம்போட ஒட்டி இருக்கிறதுனால நெருக்கம் ஜாஸ்தியா இருக்கு. அங்கம் ஆமா கரெக்ட். இது நம்ம தியரிட்டிக்கலா புரிஞ்சுக்கலாம். ரியலைஸ் பண்ணா நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த உடல் இல்லைன்ற பிளாட்ஃபார்ம் தான் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அதுக்கு முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்க இருக்கிற வைஷ்ணவர்களுக்கு ஆன்லைன் இருக்கிற வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதல்பஸ்ய கிருபா சிந்தத்வயேவ ச பரிதானாம் பவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா பிரபு.